அக்கா அன்றைக்கி சொன்னாங்க, நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்சு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொன்னாங்க, ஆனால் எங்களை பொறுத்தவரை கட்சியில் ஒரு டிசிப்ளின் இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த டிசிப்ளின் படி நம்ம ஆக்ஷன் எடுக்க போகிறோம். அது ஒன்று தான். கேபி ராமலிங்கனை சப்போர்ட்ரு தான், கருப்பு முருகானந்தனை சப்போர்ட்ரு தான், மோடிஜி சப்போர்ட்ரு தான். எல்லோரும் என்னுடைய குழந்தைகள். பொறுத்திருந்து பாருங்கண்ணா, புகார் வந்திருக்கு, பொறுத்திருந்து பாருங்க. சொல்லியிருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்க, பொறுத்திருந்து பாருங்க. அப்படி யாராவது ஒரு தலைவருடைய கிரிட்டிசிசம் என்பது அந்த எல்லை மீறி போகும் பொழுது நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். பொறுத்திருந்து பாருங்க, நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்க. ஒரு நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கண்ணே. நாங்கள் ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்தா நீங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லுவேன். அண்ணா நீங்கள் நடவடிக்கை ஏன் எடுத்தீங்கன்னு பொறுத்திருந்து பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. ஆனால் அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, தமிழிசையாக கொடுக்கல. சூமோட்டோவாக நாங்களே சில கம்ப்ளைண்ட்டை எடுத்திருக்கோம். ஒரு மாநில தலைவர் என்கின்ற முறையில் நானே சில கம்ப்ளைண்ட்டை எடுத்திருக்கேன். இந்த தலைவர்களை பற்றி ஏன் இப்படி பேசுனீங்க, அந்த தலைவரை ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, ஏன் இந்த தலைவரை பற்றி இந்த கருத்து சொன்னீங்க. குறிப்பாக யூடியூப்பில் செய்தி சேனலில் பெருசாக இருக்கிறதுல அது மாடரேஷன் அங்கே இருக்கிறாங்க. அதனால் அந்த கருத்துக்களை நானே சில இடத்துல கேட்டிருக்கேன். பொறுத்திருந்து பாருங்க, எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்கோம். திமுக வந்து யார் இந்த எலெக்ஷனில் நிற்கலையோ அவங்க பி டீம்னு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சது. தொடர்ந்து நாங்கள் சொல்கிறோம், எலெக்ஷன் நிற்கிறவங்க எப்படி பி டீம் ஆவாங்க? போன டைம் டிஜிபி செஞ்ச வேலையை இப்போ மாவட்ட தலைவர் பண்ணுறாரு. போன டைம் டிஜிபி மரக்காணத்தில் ஆனோடனே டிஜிபி சொன்னார், இண்டஸ்ட்ரியல் லிக்கர் வேறு, இந்த லிக்கர் வேறு அப்படின்னு அவர் ப்ரெஸ் மீட்டே நடத்தினார். பழைய நம்ம ரிட்டையர்டான டிஜிபி, மாண்புமிகு டிஜிபி அவர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு கிளாஸே எடுத்தார். எரிசாராயம்னா என்ன, இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னா என்ன, ஸ்பிரிட்னா என்னென்னு. இன்றைக்கி அது கலெக்டர் பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு. அண்ணா கள்ளச்சாராயம், இது கள்ளச்சாராயம் தான், அந்த புழக்கம் இருப்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி சாக்கு போக்கு சொல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து நாங்கள் எத்தனை கள்ளச்சாராயத்தை கைப்பற்றணும், எவ்வளோ அண்டாவை கைப்பற்றணும், எத்தனை குண்டாவை கைப்பற்றணும் ஒரு 4 அறிக்கை கொடுப்பாங்க. அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்கண்ணா. ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர்னு வச்சுக்கிட்டு ஒரு வேலை வந்து டாஸ்மார்க்கு மட்டும் பார்த்துக்கணுன்னா அது எப்படிங்கண்ணா ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர்? அதனால் முதலமைச்சர் சொன்னால் ஆமாம் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம். 2 முறை நடந்திருக்கு, நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அமைச்சர் அவங்க பதவி விலகுவாங்க, நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்றுக்கிறோம். ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தா வந்துருமாங்கண்ணா. ஆனால் நாங்கள் சொல்வது இது ஒரு முறை இல்லை. போன முறை என்ன சொன்னாங்க, 18 ஆண்டுகள் ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தாங்க நடக்குது, நாங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வந்தோடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னு முதலமைச்சர் அவங்களே கோவப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி தொடர்ந்து நடக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஏன் பொறுப்பேற்க மறுக்கின்றார் என்பது தான் எங்களுடைய கேள்வி. புகாரை அளிக்கலீங்கண்ணா, ஏங்கண்ணா இல்லைங்கண்ணா, புகார் அளிக்கல. அதான் புகார் யார் அப்படிலாம் விமர்சிக்கலீங்கண்ணா. ஆனால் அக்கா அன்றைக்கி சொன்னாங்க, நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்சு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொன்னாங்க, அண்ணா எங்களை பொறுத்தவரை கட்சியில் ஒரு டிசிப்ளின் இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த டிசிப்ளின் படி நம்ம ஆக்ஷன் எடுக்க போகிறோம். அது ஒன்று. இன்றைக்கி சமூக வலைதளம் என்பது ரொம்ப பெருசு. என்னை பற்றி நீங்களும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஒரு ரைட் விங் சிம்பத்தைசரும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அது ஒரு மாநில தலைவராக எனக்கு அது ஓகே. ஆனால் அது எல்லை மீறி போகும் பொழுது எல்லாத்துக்கும் பிரச்சனை. அதனால் தமிழிசைக்கா அது போன்ற புகார் எதுவும் எங்கிட்ட சொல்லலை, எப்போவுமே சொல்லலை, தொலைபேசியிலே சொல்ல, இன்றைக்கும் சொல்லலை. அப்படி வரம்பு மீறி ஏதாச்சும் போச்சுன்னா நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தால் நடவடிக்கைகளுக்கு உரிமை இருக்குது. இன்னைக்கு கட்சியை தாண்டி இந்த ஈகோ சிஸ்டம் ரொம்ப பெருசாக இருக்குது. அமெரிக்காவில் இருக்கிறாங்க, துபாயில் இருக்கிறாங்க, எல்லா ஊரில் இருக்கிறாங்க, சிம்பத்தைசராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு மோடிஜியை பிடிக்கும், வேறு தலைவரை பிடிக்கும் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட நம்ம அட்வைஸ் பண்ண முடியும். சில இடத்துல அதையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு தலைவர்களுடைய கருத்துக்கு உங்களுக்கு ஏற்புடையது இல்லை என்றால் அதை பொதுவெளியிலே குற்றம் சாட்டுவது அநாகரிகம் என்பது என்னுடைய கருத்து. அதாவது நம்முடைய ஈகோ சிஸ்டமில் இருந்தால் அது வேறு விதத்தில் சொல்லலாம். யாருன்னே சப்போர்ட்ரு, யாருன்னே சப்போர்ட்ரு, அவர் யார் சப்போர்ட்ரு? அவர் என்ன அண்ணா ஒரு விஷயம் புரிஞ்சு அண்ணே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொண்டனும் என் சப்போர்ட்ரு தான். கேபி ராமலிங்கனை சப்போர்ட்ரு தான், கருப்பு முருகானந்தனை சப்போர்ட்ரு தான், மோடிஜி சப்போர்ட்ரு தான். எல்லோரும் என்னுடைய குழந்தைகள், எல்லாரும் என் சப்போர்ட்ரு தான். இப்போ நீங்கள் அண்ணா இந்த தொண்டை உங்கள் சப்போர்ட் இல்லையா, அவங்களே சப்போர்ட்ரு தான். அதனால் சில பேர் என் சப்போர்ட்ருன்னு சொல்கிறாங்க, சில பேர் என் சப்போர்ட்ருன்னு சொல்ல, அதுக்காக இவங்க தான் உங்கள் சப்போர்ட், எல்லோரும் எங்கள் சப்போர்ட்ரு தான். அதனால் என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில் இவங்க சப்போர்ட்ரு அவங்க சப்போர்ட்ருலாம் ஒன்றும் கிடையாது. அது காங்கிரஸ் கட்சி இல்லைங்கண்ணா. பொறுத்திருந்து பாருங்கண்ணா, புகார் வந்திருக்கு, பொறுத்திருந்து பாருங்க. சொல்லியிருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்க, பொறுத்திருந்து பாருங்கள். அப்படி யாராவது ஒரு தலைவருடைய கிரிட்டிசிசம் என்பது
அந்த எல்லை மீறி போகும்பொழுது நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். பொறுத்திருந்து பாருங்க, நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்க. ஒரு நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கண்ணே. நாங்கள் ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்தா நீங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லுவேன். அண்ணா நீங்கள் நடவடிக்கை ஏன் எடுத்தீங்கன்னு பொறுத்திருந்து பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. ஆனால் அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, தமிழிசையா கொடுக்கல, சூமோட்டோவா நாங்களே சில கம்ப்ளைண்ட்டை எடுத்திருக்கோம். ஒரு மாநில தலைவர் என்கின்ற முறையில் நானே சில கம்ப்ளைண்ட்டை எடுத்திருக்கேன். இந்த தலைவர்களை பற்றி ஏன் இப்படி பேசுனீங்க, அந்த தலைவரை ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, ஏன் இந்த தலைவரை பற்றி இந்த கருத்து சொன்னீங்க. குறிப்பாக யூடியூப்பில் செய்தி சேனலில் பெருசாக இருக்கிறதுல அது மாடரேஷன் அங்கே இருக்கிறாங்க. அதனால் அந்த கருத்துக்களை நானே சில இடத்துல கேட்டிருக்கேன். பொறுத்திருந்து பாருங்க, எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்கோம். பாஜகவோட கூட்டணி வச்சது யாரு குருத்தலா இருக்குங்கண்ணா? இன்னைக்கு செல்லூர் ராஜா என்ன வேண்டிட்டு இருக்கார், ஆண்டவா அந்த விஜய் அவர் எப்படியாச்சும் அனுப்பிவிடு, இந்த எம்ஜிஆர் ஐயாவுக்கு பின்னாடி இந்த விஜய் ஐயா வந்தால் எங்களை காப்பாற்றிடுவாங்க. இதை ஒரு வெட்கக்கேடாக நான் பார்க்கின்றேன். அவ்வளோ பெரிய ஒரு கட்சி, 72 இருக்கக்கூடிய கட்சி, புரட்சி தலைவரார் புரட்சி தலைவி அம்மாவால் இருந்த ஒரு கட்சி, இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய தலைவர் வந்து கடையில் பாத்திரம் விற்கிற மாதிரி வித்துட்டு இருக்கிறாங்க. அண்ணே நீங்கள் வாங்கினே 10 ரூபாய்க்கு 2 பாத்திரம், நீங்கள் வாங்கினே 10 ரூபாய்க்கு 3 பாத்திரங்கிறாரு செல்லூர் ராஜா அண்ணன். விஜய் என்னன்னா வாங்க வாங்கன்னு இவரே கூட்டு வந்துருவார்ட்டுருக்கன்னா, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி, சித்தாந்தத்தை அவங்க வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி. நாளைக்கு விஜய் அவங்க வர்றாங்கன்னா அவர் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வர போகிறாங்க. நாம் தமிழர் சீமான் அவர்கள் அவர் ஒரு சித்தாந்தத்தை வச்சுருக்காங்க. நாங்கள் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் இருக்கலாம், மக்கள் நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்க, ஏற்றுக்காமல் இருக்க போகிறீங்க. ஆனால் இன்றைக்கி அதிமுகவுடைய நிலைமை திரு செல்லூர் ராஜா அவர்கள் பேசுகிறது இன்றைக்கி உறுத்துது. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சது உறுத்துதுன்னு சொல்கிறவர், அவர் கட்சி தலைவரை பற்றி சொல்லாமே. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 234 ஜெயிப்பாருன்னு சொல்லாமல்லண்ணா. ஒரு விஜய் வந்து எங்களை காப்பாற்றுவார்னு பேசும்பொழுது அவருக்கு அவர்களுடைய தலைவரின் மீது நம்பிக்கை இழந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி சொன்னாரண்ணா. அப்புறம் கூட்டணி வைக்கும் போது அவர் ஏன் கூட்டணி வச்சாருங்க? நான் அப்பயே சொல்லியிருக்கலாமே, நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம், கதவை இழுத்து பூட்டிடுறோம், பூட்டை மாட்டிட்டோம், அப்போ சொல்லியிருக்கலாம் இல்லைங்கண்ணா. ஆனால் நாங்கள் யாரையும் வலுக்கட்டாயமாக நீங்கள் வந்து எங்களோட கை கோருங்கன்னு யாரையுமே கூப்பிடல. நான் முதல்லேருந்து சொல்கிறேன் அண்ணா, ஒரு நிமிஷம் அண்ணா, லாஜிக்கல் கொஸ்டின் கேட்குறாங்கண்ணா. நீங்கள் சீனியர் ரிப்போர்ட்டர், இவர் எலெக்ஷனில் நிற்கிறார், நான் இவர் பி டீம்னா நான் நிற்காமல் இருந்தால் தானே இவர் ஜெயிப்பார். திமுக எலெக்ஷனில் நிற்குது, யார் திமுகவுடைய பி டீமாக இருந்தால் நிற்காமல் இருப்பாங்க? அதிமுக. இது லாஜிக், பேசிக் லாஜிக் ஆஃப் மேக்ஸ். இவர் இங்கே நிற்கிறார், நான் இவர் நண்பர், அப்படி இருந்து எலெக்ஷன் நான் எப்படி ஒரு பி டீம் ஆவேன்? இல்லை நான் சொல்கிறதுக்குண்ணே, சொல்கிறவங்கள தான் நீங்கள் கேட்கணும். அவங்க பி டீமாக அவங்க காட்டி கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, எங்கள் அப்பா குதிரைக்குள் இல்லை அப்படிம்பாங்க, கிராமத்தில் ஒழிச்சு வச்சுட்டு எங்கள் அப்பா இல்லை. இன்னைக்கு திமுக வந்து யார் இந்த எலெக்ஷனில் நிற்கலையோ அவங்க பி டீம்னு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. தொடர்ந்து நாங்கள் சொல்கிறோம், எலெக்ஷன் நிற்கிறவங்க எப்படி பி டீம் ஆவாங்க? இதெல்லாம் புது லாஜிக்காக இருக்குது. அதனால் திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கணும். பி டீமாக இருக்கிறவங்க நிற்காமல் இருந்தால் தான் ஓட்டு ஸ்பிளிட்டாமல் அவங்களுக்கு வரும். நாங்கள் நின்னோம்னா ஓட்டு ஸ்பிளிட் ஆக போது, நாங்கள் ஜெயிக்க போகிறோம், எப்படி பி டீம் ஆகும்? ஆனால் இன்றைக்கி தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உண்மையாலுமே யார் யாருடைய பி டீம் என்பது மக்கள் புரிந்து கொண்டு விட்டார். ஆனால் அரசியல் எப்பவுமேங்கன்னா ஒரு பெரிய கிளேசியர், அது தேயுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தேய ஆரம்பிக்கும். ஒரு கிளேசியர், ஒரு பெரிய பனிப்பாறை தேயுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும். எனக்கு அந்த பனிப்பாறை கண் முன்னாடி தேய ஆரம்பிக்குது. அதனால தான் விஜய் வாங்க, அடுத்து அஜித்தை கூப்பிட்டுருவாங்களாட்டிருக்கு. அவர் பாவம் அவர் பாட்டு சிவனேன்னு இருக்கார், அரசியலே விட்டுருங்கப்பா, நான் வந்து அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன், நம்ம நேர்மையான நாணயமான வாழ்க்கையை வாழ்கிறேன்னு நினைக்கக்கூடிய அஜித்தன்னு அடுத்து கூப்பிடுவாங்க. ஆனால் நீங்களும் வந்து ஒரு பக்கம் சேருங்க. அந்த நிலைமையில் இன்றைக்கி அதிமுக இருக்குது. நான் சொல்வது நடக்கும், நீங்கள் பாருங்கள். அதற்கான ஆரம்ப குறியீடுகள், அறிகுறிகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. டிடிவி அண்ணன் போகக்கூடிய ரெஸ்பான்ஸை பாருங்கள். இன்னொரு அம்மையார் அவர்கள் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, அதையும் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. தேர்தலுக்கு பின்பு எதெல்லாம் நடக்கும் என்று நாங்கள் நினைத்தோமோ எல்லாம் நடக்க ஆரம்பிச்சு. கண்கூடாக உங்களுக்கு தெரிவதற்கு நாட்களாகும், நிச்சயமாக நீங்கள் அதை பார்ப்பீங்க. காஞ்சிபுரத்தினுடைய பெண் காவலர், நானும் அதை கண்டிக்க உங்கள்கிட்ட வந்தேன். ஆனால் அவருடைய கணவரே சம்மந்தப்பட்டிருக்கும் பொழுது அது மேபி நான் ஒரு மிஸ்நார்மலாக எடுத்துக்கலாம். கணவர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இருந்தாலும் சீரோடையில் அந்த அம்மா இருந்தாங்க, அது நடந்திருக்கக்கூடாது. ஆனால் கணவர் பண்ணியிருக்காரு, அதை தவறு தான்.
கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சித்தாந்தத்தின் மீது எங்களுக்கு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருந்தாலும் 2 கலப்பு திருமணத்திற்காக வந்தாங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்யூனிஸ்ட்காரங்க போனாங்க. அதன் பிறகு தஞ்சம் புகுந்து ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாங்க. அதன் பிறகு தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கும் ஏற்புடையது இல்லைங்கண்ணா. இது எல்லாமே காவல்துறை சரியாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு கலப்பு திருமணத்தில் 18 வயசுக்கு மேலே வர்றாங்கன்னா இல்லை எனக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட இது இல்லைங்கண்ணா. சட்டம் என்ன சொல்லுது? அவ்வளோதான். 2 பேர்த்துக்கு விருப்பம் இருக்குது, கல்யாணம் பண்ணி வைங்க, அதான் சட்டம் சொல்லுது. இல்லை எனக்கு உங்களுக்கு இண்டிவிஜுவல் வெறுப்பே இல்லை. ஆனால் காவல்துறை சில இடத்துல கொஞ்சம் கடினமான நடவடிக்கை எடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து மையமாக, போலீஸ் ஸ்டேஷனில் அரசியல், போலீஸ் ஸ்டேஷனில் 2 தரப்பு கருத்தை ஒரு நாள் பேசும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. ஆனால் கட்சி அலுவலகத்தினுடைய தாக்குதல் என்பது ஏற்புடையது கிடையாது, அது நடந்திருக்கக்கூடாது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.